தங்கம் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நகைக்கடைகளில் கூட்டம் மட்டும் குறைவதில்லை. ஆனால் சமீப காலமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம் பரவி கிடக்கிறது. அதிகமான நகை வாங்கினால் இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வருமா என்பதுதான் அந்த நடுக்கம். வாட்ஸ்அப்பில் வரும் விதவிதமான வதந்திகள் இந்த பயத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டது. உண்மையில் வருமான வரித்துறை உங்கள் வீட்டு கதவை எப்போது தட்டும்? நீங்கள் எவ்வளவு தங்கம் வைத்துக்கொள்ளலாம்? இது ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கம் வாங்குவதிலும் தங்கத்தை வீட்டில் வைத்திருப்பதிலும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தங்கம் வாங்குவது ஒன்றும் சட்டவிரோதமான காரியம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் முறையாக கணக்கு காட்டி வரி கட்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், நம்முடைய வருமானத்திற்கும் நாம் வாங்கும் தங்கத்திற்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது தான். உதாரணமாக, ஒருவரின் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய் என்று கணக்கு காட்டுகிறார். ஆனால் திடீரென ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குகிறார் என்றால் அந்த பணம் ஏது என்ற கேள்வி இயல்பாகவே எழும். இந்திய வருமான வரி சட்டப்படி வீட்டில் தங்கம் வைத்திருப்பதற்கு சில அளவுகோல் உள்ளனர். ஒரு திருமணமான பெண் 500 கிராம், அதாவது சுமார் 62 சவரன் வரை தங்கம் வைத்துக் கொள்ளலாம். கல்யாணமாகாத பெண்கள் 250 கிராம், அதாவது சுமார் 31 சவரன் வரையிலும், ஆண்கள் 100 கிராம், சுமார் 12 சவரன் வரையிலும் வைத்துக்கொள்ள அனுமதி உண்டு. இந்த அளவிற்குள் உங்களிடம் தங்கம் இருந்தால் வருமான வரித்துறை சோதனையின் போது அதற்கான ஆதாரங்களை கேட்க மாட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் தங்கம் இருந்தால் அது எப்படி வந்தது என்பதற்கான ரசீது அல்லது ஆதாரத்தை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். பலர் செய்யும் மிஸ்டேக் என்னவென்றால், பழைய நகைகளை விற்று புதிய நகைகளாக வாங்கும்போதோ அல்லது பணமாக கொடுத்து தங்கம் வாங்கும்போதோ முறையான ரசீதுகளை வாங்குவதில்லை. இந்த ரசீதுகளை எப்போதுமே பத்திரமாக சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் எந்த நேரத்திலும் உதவக்கூடியவை. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்கம் வாங்கும்போது பேன் கார்டு கட்டாயம் என்பது விதியாகும். இதை தவிர்க்க சிலர் பிரித்து வாங்குவார்கள். இதுதான் சந்தேகத்தை அதிகப்படுத்தும். மேலும் குடும்ப பாரம்பரியமாக வந்த நகைகள் அல்லது சீர்வரிசையாக வந்த நகைகளுக்கு வரி விலக்கு உண்டு. ஆனால் அதையும் நிரூபிக்க வேண்டிய சூழல் வரலாம். எனவே நீங்கள் முறையாக பணம் சம்பாதித்து அதற்கு வரி கட்டி நகைக்கடையில் சரியான ரசீது பெற்று தங்கம் வாங்கினால் பயப்பட தேவையே இல்லை. தேவையற்ற வதந்திகளை நம்பி குழப்பமடையவும் வேண்டாம். அதே சமயம் பெரிய அளவில் முதலீடு செய்யும்போது தணிக்கையாளரின் ஆலோசனையை பெறுவது எப்போதும் நல்லது. தங்கம் வாங்குவது உங்கள் உரிமை, ஆனால் அதற்கான கணக்கை சரியாக வைத்திருந்தாலே போதும் என்கிறார்கள் நிபுணர்கள்.